பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிராக நடைபெற்ற 1857 இந்திய கிளர்ச்சியின் முன்னணி வீராங்கனை மற்றும் இந்தியாவின் மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் 1828ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பிறந்துள்ளார். 1858ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி காலமாகியுள்ளார். ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களின் இயற்பெயர் மணிகர்ணிகா என்பதாகும். சுருக்கமாக மனு என்று அழைக்கப்பட்டார். வாரணாசியில் ஒரு மராத்திய குடும்பத்தில் பிறந்தார் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள். சிறு வயதிலேயே குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, துப்பாக்கி சுடுதல் போன்ற அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். 1842ஆம் ஆண்டு ஜான்சி மன்னர் ராஜா கங்காதர் ராவ் என்பவரை மணந்து லட்சுமிபாய் என்ற பெயரை பெற்றார். தங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்ததால் அவர்கள் தாமோதர் ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்தனர். 1853இல் மன்னர் கங்காதர் ராவ் காலமானதை அடுத்து ஜான்சியின் ஆட்சி பொறுப்பை ராணி லட்சுமிபாய் ஏற்றார். பிரிட்டிஷ் ஆளுநர் டல்ஹௌசி தத்து குழந்தையை வாரிசாக ஏற்க மறுத்து வாரிசு இழப்பு கொள்கையின் கீழ் ஜான்சியை ஆக்கிரமிக்க முயன்றார். எனது ஜான்சியை நான் தரமாட்டேன் என்று முழங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள். குதிரையின் கடிவாளத்தை பற்களால் கவ்வி பிடித்தபடி இரு கைகளிலும் வாளேந்தி ஆங்கிலேய படைகளை திக்குமுக்காடச் செய்தார். ஜான்சியை இழந்த பிறகு குவாலியர் கோட்டையை கைப்பற்றி ஆங்கிலேயர்களுடன் இறுதி வரை கடுமையாக போரிட்டார் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள். 1858ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி குவாலியரில் நடந்த போரில் படுகாயமடைந்து வீரமரணம் எய்தினார் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள். தனது உடல் ஆங்கிலேயர்களின் கைகளில் சிக்கக்கூடாது என்ற அவரது விருப்பப்படி அங்கிருந்த ஒரு கோவிலின் அருகில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்தியாவின் மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீராங்கனையான ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் பெருமை அடைகின்றோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர், நேர்மையான அரசியல்வாதி மற்றும் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரான கக்கன்ஜி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். கக்கன்ஜி என்று அன்போடு அழைக்கப்பட்ட பி. கக்கன் அவர்கள் 1908ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி பிறந்துள்ளார். 1981ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி காலமாகியுள்ளார். மதுரை மாவட்டம் வேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார் கக்கன் அவர்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான பேரறிஞர் காமராஜரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றார். 1952 முதல் 1957 வரை இந்தியாவின் முதல் நாடாளுமன்றத்தின் லோக்சபா உறுப்பினராக பணியாற்றினார் கக்கன் அவர்கள். காமராஜர் மற்றும் பக்தவச்சலம் அமைச்சரவைகளில் பொதுப்பணித்துறை, சிறுபாசனம், விவசாயம், மதுவிலக்கு மற்றும் உள்துறை உள்ளிட்ட பல முக்கிய துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வகித்தார். 1939ஆம் ஆண்டு வைத்தியநாத ஐயர் தலைமையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழையும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய பிரவேச போராட்டத்தில் கக்கன் முன்னின்று பங்கேற்றார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது வைகை அணை, சாத்தனூர் அணை, மேட்டூர் கால்வாய் திட்டம் மற்றும் மணிமுத்தாறு அணை போன்ற முக்கிய நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தினார் கக்கன் அவர்கள். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைய அடிக்கல் நாட்டினார். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் கக்கன் அவர்கள். மிக உயரிய பதவிகளில் இருந்த போதும் தன் வாழ்நாள் முழுவதும் எளிய வாடகை வீட்டிலும் அரசு பேருந்துகளிலும் மட்டுமே பயணித்தார் கக்கன் அவர்கள். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனது குடும்பத்தினருக்கோ உறவினர்களுக்கோ எந்த ஒரு சலுகையையும் அவர் பெற்றுத் தரவில்லை. தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு போதிய பணவசதி இல்லாததால் அரசு பொது மருத்துவமனையில் ஒரு சாதாரண ஏழையைப் போல படுக்கையில் சிகிச்சை பெற்று காலமானார். இவரது நேர்மையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரரான கக்கன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய
சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சியடைகின்றோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி, சொற்பொழிவாளர், எழுத்தாளர், பதிப்பாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரான சின்ன அண்ணாமலை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். சின்ன அண்ணாமலை அவர்கள் 1920ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி பிறந்துள்ளார். 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். சின்ன அண்ணாமலை அவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சிறுவயல் கிராமத்தில் பிறந்த இவரது இயற்பெயர் நாகப்பன் ஆகும். தேவக்கோட்டையில் உள்ள உறவினர் குடும்பத்திற்கு தத்து கொடுக்கப்பட்டதால் அண்ணாமலை என பெயர் பெற்றார். பின்னாளில் இவரது தேச சேவையை பாராட்டி ராஜாஜி இவருக்கு சின்ன அண்ணாமலை என்ற சிறப்பு பெயரை சூட்டினார். 9 வயதிலேயே மகாத்மா காந்தியை நேரில் சந்தித்ததால் ஈர்க்கப்பட்டு சிறு வயதிலேயே கதராடை அணிந்து மேடைகளில் பேசத் தொடங்கினார் சின்ன அண்ணாமலை அவர்கள். ராஜாஜியின் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதால் பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது 144 தடை உத்தரவை மீறி பேசியதால் ஆங்கிலேய அரசு இவரை கைது செய்து தேவக்கோட்டை சிறையில் அடைத்தது. இதை அறிந்த ஆவேசமடைந்த பொதுமக்கள் திரண்டு வந்து சிறையை உடைத்து இவரை மீட்டனர். இந்த சம்பவம் இந்திய விடுதலை வரலாற்றில் மிக முக்கியமானதாகும். இவரது வீரியமிக்க பேச்சுகளால் ஆங்கில அரசு இவரது தலைக்கு விலை வைத்தது. பெருந்தலைவர் காமராஜர் இவரை 1 மாதம் வெள்ளைக்கார அரசாங்கத்தையே ஸ்தம்பிக்க வைத்தவர் என்று பாராட்டியுள்ளார். சென்னையில் தமிழ் பண்ணை என்ற புகழ்பெற்ற பதிப்பகத்தை தொடங்கி பல சிறந்த தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தேசபக்தி நூல்களை வெளியிட்டார் சின்ன அண்ணாமலை அவர்கள். மாப்போ சிவஞானம் எழுதிய வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்றை இவர் நூலாக பதிப்பித்தார். இந்த நூலை அடிப்படையாக கொண்டே பின்னாளில் புகழ்பெற்ற கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் உருவானது. காந்திஜியின் ஹரிஜன் பத்திரிகையை தமிழில் வெளியிடுவது குறித்து காந்தியுடன் இவர் கலந்துரையாடியுள்ளார். பிரசிடென்ட் பஞ்சாட் சரம், 1000 ரூபாய், தர்மராஜா, ஜெனரல் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல வெற்றிகரமான திரைப்படங்களை சின்ன அண்ணாமலை அவர்கள் தயாரித்துள்ளார். தங்கமலை ரகசியம், நான் யார் தெரியுமா போன்ற படங்களுக்கு கதை எழுதியுள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நெருங்கிய நண்பராக இருந்த இவர் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். இவர் எழுதிய சுயசரிதை நூலான சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்ற புத்தகம் இவரது சாகசங்கள் நிறைந்த வாழ்க்கை வரலாற்றையும் அன்றைய அரசியல் சூழலையும் விவரிக்கும் மிக முக்கியமான ஆவணமாகும். 2009ஆம் ஆண்டு இவரது படைப்புகள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரரான சின்ன அண்ணாமலை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.